Daily. Taste the Daily. அண்மை செய்தி. ஊராட்சி ஒன்றிய நிதி மற்றும் ஊராட்சி நிதியில் வெற்றி விளம்பரம் மேற்கொள்ள அரசு பணத்தை செலவிட முனைப்பு காட்டும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. ஊராட்சி ஒன்றிய நிதி மற்றும் ஊராட்சி நிதியில் வெற்று விளம்பரம் மேற்கொள்ள அரசு பணத்தை செலவிட முனைப்பு காட்டும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஆட்சியில் அமர்வது மக்களுக்கு நன்மை செய்வதற்கு என்ற நிலை மாறி லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து தங்களை வளப்படுத்துவதற்காகவே என்ற நோக்கத்தோடு விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். தங்களது 4 ஆண்டு கால அலங்கோல ஆட்சியினை மூடி மறைக்க தங்களது ஒவ்வொரு செய்கையும் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு வெற்று விளம்பரங்கள் செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதன்படி லேட்டஸ்டாக விடியா திமுக அரசு தனது வெற்று விளம்பரங்களை தமிழகம் முழுவதும் உள்ள 385 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 12,620 ஊராட்சிகளிலும் வெளியிட வேண்டும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 3 நிறுவனங்களுடைய பெயரை குறிப்பிட்டு ஒப்பந்த புள்ளி கூற வேண்டும் என்றும் அதில் மதுரையைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு LED திரைகள் பொருத்தும் பணியை வழங்க வேண்டும் என்றும் அதற்காக 385 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் ஒவ்வொன்றும் சந்தை விலையை விட அதிகமாக, அதாவது அந்த நிறுவனத்திற்கு ஒரு LED திரைக்கு சுமார் 7.50 லட்சம் ரூபாய். அதே போல் தமிழகத்தில் உள்ள 12,620 ஊராட்சிகள் ஒவ்வொன்றும் சிறிய வகையிலான LED திரையை வாங்க சுமார் 10,000 வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஊராட்சி ஒன்றிய ஆணையர்களுக்கு, பஞ்சாயத்து கிளார்க்குகளுக்கும் அந்த நிறுவனத்திற்கு உடனடியாக கொள்முதல் ஆணையுடன் LED திரைக்கான தொகையை வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகின்றனர் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகளில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு, கழிவுநீர் வடிகால் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதியுற்று வருகிறார்கள் என்றும் ஏற்கனவே 2006-2011 ஆட்சி காலத்தில் தமிழக மக்களுக்கு இலவச தொலைக்காட்சி வழங்கி தங்களது குடும்ப தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய நிதிநிலையை வளர்த்து கொண்டது. ஏற்கனவே 4 ஆண்டுகளாக வெற்று விளம்பரங்களுக்கு கோடிக்கணக்கில் விளம்பரம் கொடுத்தது போக ஏழை எளிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை செய்து தராமல் அந்நிதியை மடைமாற்று விடியா திமுக ஸ்டாலின் ஏமாற்று மாடல் அரசினுடைய கடந்த 4 ஆண்டு கால நடவடிக்கைகள் வேதனையைத்தான் தந்துள்ளது என்றும் தமிழக மக்கள் கொதித்து போயுள்ளனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் 4 ஆண்டு கால சாதனை என்று பொய்யான செய்திகளை வீடியோக்களாக தயாரித்து அதை கிராமங்கள் தோறும் LED திரைகள் மூலம் ஒளிபரப்பு செய்து மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஸ்டாலின் மனப்பால் குடிக்கிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதை கொள்கையாக கொண்டு செயல்பட்டு வரும் ஊழல் மாடல் திமுக அரசு LED திரை அமைக்கும் திட்டத்தின் பல கோடி கொள்ளை அடிக்க முயல்வது கண்டனத்திற்குரியதாகும் என்றும் மக்களுடைய வரிப்பணத்தை வீண் விரயம் செய்யும் திட்டத்தை உடனடியாக இந்த அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். நாங்கள் எதுவும் செய்வோம், யாரும் எங்களை கேட்க முடியாது என்ற எண்ணத்தில் மக்களுடைய வரிப்பணத்தை தங்களுடைய சுயநலத்திற்காக செலவிடுவது கண்டிக்கத்தக்கது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதற்கான விலையை விரைவில் ஏற்பட உள்ள ஆட்சி மாற்றத்திற்கு பின் தர நேரிடும் என்று எச்சரிக்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை மூலம் ஸ்டாலினுக்கு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.